Hi, welcome back to my channel. சென்ற வாரம் ஐடி செக்டர், அதே மாதிரி பிரைவேட் பேங்கிங் செக்டர், பப்ளிக் பேங்கிங் செக்டர், அதே மாதிரி ஆயில் அண்ட் ரிஃபைனரி செக்டரில் இருக்க லீடிங் கம்பெனிஸ் எந்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வேறு சில செக்டரில் இருக்க லீடிங் கம்பெனிஸ் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெயிண்ட் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ். ஸோ பெயிண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆகட்டும், பர்ஜர் பெயிண்ட்ஸ் ஆகட்டும், கஞ்சாய் நேரலாக ஆகட்டும், இந்த 3 லீடிங் கம்பெனிஸுமே அவங்க சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டான சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வென் கம்பேர்ட் டு செப்டம்பர் 2023 குவார்ட்டர். இதில் ஏஷியன் பெயிண்ட்ஸும் சரி, கஞ்சாய் நேரலாக்கும் சரி, அவங்களோட நெட் ப்ராஃபிட் செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் 2024 குவார்ட்டரில் 32% அவங்களோட நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. இதே பர்ஜர் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8% நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. இந்த பெயிண்ட் செக்டர்லேயே ஆக்ஸா நோபல் கம்பெனி மட்டும்தான் 3% சேல்ஸில் பெட்டராக கொடுத்துருக்காங்க வென் கம்பேர் டு செப்டம்பர் 2023 குவார்ட்டர். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லேயும் 4% வந்து ஜாஸ்தியாக போஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி தவிர மற்ற எல்லா லீடிங் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மிடில் ஈஸ்ட்டில் ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் வந்துச்சோ, இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் சண்டை வந்ததோ, அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா crude oil ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதோட இம்பாக்ட் இவங்களோட ரிசல்ட்ஸில் தெரியுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, பெயிண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய பிளேயர்ஸ் இந்த செக்டருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லீடிங் கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேரை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டரோட பி ரேஷியோங்கிறது 50.26 இருக்குது. ஸோ இந்த செக்டரில் இன்றைக்கி வந்து நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சாய் நேரலாக் பெயிண்ட். இதோட பி 34.5 இருக்குது. ஃபாலோட் பை ஆக்ஸா நோபல். இந்த ஷேரோட பி ரேஷியோ 38.5 இருக்குது. பர்ஜர் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஏஷியன் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களோட பி ரேஷியோ செக்டரோட பி ரேஷியோக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ கஞ்சாய் நேரலாக்கும் ஆக்ஸா நோபலும் இன்றைக்கி பெட்டர் வேல்யூவேஷனில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஃபார்மா செக்டரில் இருக்க லீடிங் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ சன்ஃபார்மாவாக இருக்கட்டும், டாக்டர் ரெட்டிஸாக இருக்கட்டும், சிப்லாவாக இருக்கட்டும், மேன்கைண்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மாவும் சரி, டாக்டர் ரெட்டிஸும் சரி, மற்ற 2 கம்பெனிஸோட பெட்டரான சேல்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க வென் கம்பேர் டு செப்டம்பர் 2023 குவார்ட்டர். இல்லை டாக்டர் ரெட்டியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். இதே மாதிரி மேன்கைண்ட் இது பார்த்தீங்கன்னா 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மா எகெயின் 35% நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க வென் கம்பேர் டு செப்டம்பர் 2023 குவார்ட்டர். ஃபாலோட் பை சன் ஃபார்மா, இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 குவார்ட்டரோட 28% பெட்டரான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதே மாதிரி சிப்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்களுக்கு சேல் நம்பர் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% டவுன் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலவினங்கள் இப்போ நடந்து முடிஞ்ச குவார்ட்டரில் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒன்று தான் காரணம். ஸோ மற்றபடி ஃபார்மா செக்டரில் இருக்க லீடிங் ஸ்டாக்காக இருக்கிற சன்ஃபார்மா, சிப்லா, மேன்கைண்ட் இந்த 3 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நல்ல நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கம்பெனியுமே ஒரு பெட்டரான நம்பரை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்டரில் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ். இந்த ஸ்டாக்கோட பி 19.3 தான் இருக்குது. இதே செக்டர் பி பார்த்தீங்கன்னா 32.8 இருக்குது. ஸோ அடுத்து நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிப்லா. இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 26.3 இருக்குது. இதே சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா செக்டர் பியோட ஸ்லைட்லி ஜாஸ்தியாக இருக்குது, 37.9 இருக்குது. மேன்கைண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா செக்டரோட பியோட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, 51.8 இருக்குது. ஸோ இந்த செக்டரில் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸும் சிப்லாவும் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிற ஸ்டாக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரயில்வே செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சேல்ஸில் இயர் ஆன் இயரில் 7% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டில் 4% காமிச்சிருக்காங்க. இதே ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா சேல்ஸில் 2% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டில் 4% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இதே இர்கான் இன்டர்நேஷனலாக இருக்கட்டும், ரயில் விகாஸ் நிகாமாக இருக்கட்டும், இந்த 2 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 18% டவுன் ஆயிருக்கு வென் கம்பேரிங் டு செப்டம்பர் 2023 குவார்ட்டர். இல்லை இர்கான் இன்டர்நேஷனலோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்போது 18% டவுன் ஆயிருக்கு. இதே ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டோடது 1% சேல் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரயில்வே செக்டரில் இன்றைக்கி பெஸ்ட்டான நம்பர் கொடுத்துருக்கு 2 கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியும் ஐஆர்எஃப்சி ஷேரும் தான். ஸோ இந்த செக்டரோட பி 53.5 இருக்குது. ஸோ இந்த செக்டரில் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனல் 19.9 இருக்குது, ஐஆர்எஃப்சியோடது 28.3 இருக்குது. இதே ஐஆர்சிடிசியோடது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட பிஇக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுவும் ஓரளவு கரெக்டான வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதே ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 69.2 இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4-வீலர் ஆட்டோமோட்டிவ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஸோ இல்லை இந்தியாவோட லீடிங் கார் மேனுஃபேக்சராக இருக்கிற மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது இயர் ஆன் இயரில். இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயர் ஆன் இயரில் 18% டவுன் ஆயிருக்கு. இதே டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் 4% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% டவுன் ஆயிருக்கு. இதே ஹுண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவனோட சேல் பார்த்தீங்கன்னா 8% சேல் வால்யூம் டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 17% டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 லீடிங் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா மோசமான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் 10% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எபிட்டா மார்ஜின், ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லி எல்லா பேராமீட்டர்லையுமே வந்து நல்ல நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ இந்த செக்டரில் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷனை கிடைக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇங்கிறது வந்துட்டு 8.5 இருக்குது. இதே செக்டரோட பிஇ பார்த்தீங்கன்னா 24.6 இருக்குது. ஹுண்டாய் மோட்டார்ஸோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24.3 இருக்குது. மாருதி சுசுகி இந்தியாவோட 24.5 இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்துட்டு ப்ராப்பர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதே மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோங்கிறது ஸ்லைட்லி ஜாஸ்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஏவோட. அடுத்து நம்ம எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜியில் இருக்க லீடராக இருக்கிற கம்பெனியான ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் 17% அப்பாக இருக்குது இயர் ஆன் இயரில். நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக 2% மட்டும்தான் அப்பாக இருக்குது. இதே மேரிக்கோடது பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டாபர் இந்தியாவது பார்த்தீங்கன்னா எல்லா பேராமீட்டர்லையுமே வந்துட்டு அவங்க நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சேல் வந்து 5% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% டவுன் ஆயிருக்கு. இதே கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து 2% தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டரில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஃபாலோட் பை மேரிக்கோ கம்பெனி. இதுலேயே வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நல்ல நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரிக்கோ, ஃபாலோட் பை கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், அதுக்கு அடுத்து ஐடிசி. ஸோ இந்த செக்டரோட பிஇ பார்த்தீங்கன்னா இப்போ 39.4 இருக்குது. ஸோ இந்த செக்டரில் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிற ஒரு ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 28.3 இருக்குது. இதே டாபரோட பிஇ பார்த்தீங்கன்னா 50.7 இருக்குது. மெரிக்கோடது 48.6 இருக்குது. கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்டோடது 65.9 இருக்குது. இந்த 3 ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇயோட ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே இன்றைக்கி ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்டரில் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு பெஸ்ட் ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐடிசி. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.